வணக்கம் ஆல்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் உபாகமத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் அறியாத வேறு தேவர்களுக்கு சேவிக்க போவோமே வாருங்கள் என்று பட்டணத்தின் குடியர்களுக்கு ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் போது நன்றாய் விசாரித்து கேட்டு அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவில் நடந்தது மெய்யும் நிச்சயம் என்று காண்பேயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டை கருக்கினால் வெட்டி பாருங்கள் எவ்வளோ டஃப்பாக இருக்கிறார். அந்த பழைய பாட்டு காலத்தில் அதை உள்ள மக்கள் யாவரையும் அது மிருக ஜீவன்களையும் பட்டை கருக்கினால் சங்காரம் பண்ணி தன்னை விட்டு விலகினாலே அவர் எரிச்சல்படுகிற தேவனாக இருக்கிறார். சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்டதெல்லாம் நீங்கள் நடுவீதியில் கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு அந்த பட்டணத்தையும் அதன் கொள்ளையிட்ட யாவையும் அது முழுவதும் அக்கினியினால் சுட்டரிக்க கடவாய். அதுங்களா எதுவும் எடுக்காத. அந்த மாதிரி இப்போ பட்டணத்தில் இருக்கிற அந்த மாதிரி சொன்ன அவங்களோட பட்டணத்துலேருந்து எதுவும் எடுக்காத. ஏன்னா அது கூட அவனுக்கு ஆபத்துன்றாரு. ஸோ அது சுட்டரிக்க கடவாய். அது இனி கட்டப்படாமல் நித்தியம் மண்மேடாக இருக்க கிடவது. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் சபிக்கப்பட்ட பொருள்களில் ஒன்றும் உங்கள் கையில் இருக்க வேண்டாம். நான் என்று கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவர்களை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு ஏதாவது ஒரு முறை தப்பு செய்துட்டு அவர் கோபத்தில் இருப்போம்னால் அதையும் மன்னிக்க தயாராகிறாரு. அவர் கிருபை நிறைந்த தேவன். ஆகவே திருப்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் கர்த்தருடைய காரியங்கள். அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது. அஃப்கோர்ஸ் இது புதிய புத்தகத்தில் இது அப்ளை ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கிருபையின் காலத்தில் இருக்கணும். ஆனால் இதுவும் நடக்கும். சம்டைம்ஸ் இப்போ தான் ஒரு ப்ரோக்ராமில் கேட்டோன்னே காட் சம்டைம்ஸ் ஸ்லாப்ஸ் அட் யூ. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லெட் ஹிம் நாட் ஸ்லாப். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.